செல்வி ஜெயலலிதாவை யார் இகழ்ந்து பேசினார்களோ அவருடைய தலைமையை ஏற்று அவர்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. இந்திய அரசியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது 69% இடஒதுக்கீடு என்பது. அதை செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர், அதற்கு சட்ட பாதுகாப்பு தேடி தந்த முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். அப்பா சொன்னார், அரசியலுக்கு நீ போகிறதா இருந்தால் உன் சிஸ்டர் மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பிரச்சாரத்துக்கு போகிறேன், தாராளமாக போயிட்டு வாங்க, ஆனால் நானெல்லாம் உங்களை கட்சியில் கூப்பிட மாட்டேன், நீங்களே வந்தால் சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. அந்த அம்மா எப்படி நான் நினைக்கிறேன்னா, ஒரு அன்பான ஒரு உருவம் செஞ்சா எதுவோ அதுதான் ஜெயலலிதா. என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அந்த அம்மா. அவங்க அன்புக்காக ஒரு இயங்குற ஒரு பெண்ணா தான் நான் அவங்க பார்க்குறேன். பையன் லேடின்னு அப்படி இல்லாம எங்ககிட்ட எங்க அம்மா என்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி ரொம்ப சகஜமாகவும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருந்தது. அவங்க அஃபீஷியல்ஸ் வந்தோடனே டக்குன்னு ஒரு வேற ஒரு ஃபேஸ், அப்படி ஒரு ரிஜிடான ஒரு ஃபேஸ். அப்படி பார்த்தாங்க, அப்படி பார்த்தா அந்த கண்ணிலே உத்தரவு இருக்கு. நான் பெரும்பாலும் யார் காலையும் எதிர்ப்பு விழுந்ததே இல்லை, எவ்வளோ இதுவாக இருந்தாலும். ஆனால் நான் அந்த அம்மா வந்தவுடனே அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் ஆகினேன். நான் காலில் விழுந்த ஒரே அரசியல் தலைவர் அந்த அம்மா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2004 ஜெயலலிதாவை நான் பார்த்தபோது எங்கள் அப்பா சொன்னார், அரசியலுக்கு நீ போகிறதா இருந்தால் உன் சிஸ்டர் மாதிரி அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு பிரச்சாரத்துக்கு போகிறேன், தாராளமாக போயிட்டு வாங்க, ஆனால் நான்லாம் உங்களை கட்சியில் கூப்பிட மாட்டேன், நீங்களே வந்தால் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை கூப்பிடணும்னு இல்லை, நான் உங்களை சொல்கிறேன், பார்ட்டி பாலிடிக்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு ஒரே ஒரு தலை இருந்தால் தான் எனக்கு ஒத்து வரும், பல தலைகளுக்கு கீழே என்னால் ஆட முடியாது. ஆமாம் அப்படின்னா, அதனால தான் அந்த ஒரு தலைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படின்னே சொன்னேன். அப்போது சொல்லி நாளைக்கே நீங்கள் சேரலாம், மினிஸ்டர் ஆகலாம், மேயர் ஆகலாம்லாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைம்மா, ராஜ்யசபா மெம்பர் இருந்தால் கூட போகிறோம், எனக்கு பார்ட்டிக்கு நான் ஒர்க் பண்ணணும், கேம்பெயின் பண்ணணும், அவ்வளோதான் முக்கியம் அப்படின்னு. ராஜ்யசபா மெம்பர்லாம் ரொம்ப பாரம்பரியம் மிக்க கட்சிக்காரங்களை தான் கூட. அது கரெக்டு, எனக்கு எஸ்.எஸ். சந்திரனுக்கெலாம் பாரம்பரியம் இல்லைம்மா, எனக்கு சிரிச்சிட்டாங்க. எப்பவுமே இப்படி தான் பேசுவீங்களாங்க நீங்கள்? என்னுடைய அப்பா சொன்னார், உங்கள் எல்டர் சிஸ்டர் மாதிரி, என் தங்கக்கிட்ட நான் எப்படி பேசுகிறேன் அந்த மாதிரி அக்கா கிட்டேயும் அப்படி தானே பேசணும். அதனால தான் இந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கை விட்டுருக்கிற ஃபோட்டோ எனக்கு அது அவங்கள பார்த்து பயந்து கால் அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் திருட்டுத்தனமும் பண்ணலை, அந்த போலித்தனமான இதுவும் கிடையாது. ஸோ போனேன், எலெக்ஷன் போயிட்டு வந்தேன், 40 சீட்டு பாஜக அதிமுக கூட்டணி 0 தமிழ்நாட்டில். இப்போ அண்ணாமலை வாங்கினார் இல்லையா, அதே மாதிரி 0. ஆனால் அப்போ ஓட்டு வங்கி ஜாஸ்தி. அன்னைக்கு லெட்டர் கொடுத்தேன், உங்கள் தலைமையில் கட்சியில் சேர்ந்துக்கிறேன். அவங்க நம்பலை, என்ன நம்மளை ஏதோ கன்சோல் பண்ணுறதுக்கு லெட்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் ஒரு மாதம் கழிச்சு நிஜமான்னு கேட்டு. ஆமாம், திண்டுக்கல் சீனிவாஸ் தான் வந்தார். 2 ரூபா வேணுமா 3 ரூபா, எதுக்கு பஸ் சார்ஜான்னு கேட்டேன். இல்லை பார்ட்டியில் சேர்ந்தால் ஜென்ரலாக கொடுப்போம் அப்படின்னா 2 crores or 3 crores, 5 நீங்கள் 5 crores கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. நான் காசுக்காகலாம் அரசியலுக்கு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சமூக சேவைக்கு ஒரு அங்கீகாரம். அப்போ அவர் சிரித்தார், அவர் ஏன் சிரிச்சார்னு எனக்கு தெரில. அவர் சொல்லிட்டாரு, உடனே நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க, ஜாயின் பண்ணேன் பார்ட்டியில். அப்போ கூட என்ன சொன்னேன், சங்கராச்சாரியார் ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். இல்லை அதெல்லாம் நான் நேராக பேசிக்கிறேன், இனிமேல் பார்ட்டி உறுப்பினர், நீங்கள் பார்ட்டி வேலையை பாருங்கன்னாங்க. அதாவது இனிமேல் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி சாயங்காலம் காஞ்சிபுரம் போய் பெரியவரை பார்த்தேன்.
என்னடா சொன்னா அப்படின்னா, இது மாதிரி தான் சொன்ன, நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இயக்குனரும் பெப்சி சம்மேளனத்தினுடைய தலைவருமான ஆர்.கே. செல்வமணி அவர்கள், வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நிச்சயமா. சார், ஆக்சுவலா தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையா பார்க்கப்பட்டவங்க செல்வி ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா அப்படின்ற பேரை கேட்கும்போது உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய நினைவு என்னவா இருக்கும் சார்? அதாவது வந்து 2 காலகட்டமா பிரிக்கணுமா. நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து டிஎம்கே ஃபாலோயர்ஸ், ஃபெனட்டிக் ஆஃப் டிஎம்கே. அதனால் வந்து நான் வந்து அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நினைவு வர்றது வேற, சந்திச்சப்போ 2 நினைவுகள் அவங்கள பற்றி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள பற்றி எனக்கு எந்த ஒரு பெரிய மதிப்பீடும் இல்லை, அவங்கள எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் வந்து பெரும்பாலான அவங்கள திரைப்படங்களில் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி தான் படம் எடுத்திருக்கேன். பர்சனலாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. அது அப்படிதான் அவங்களோட நினைவு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 2000 வரைக்கும் அப்படிதான் நான் அவங்களோட வந்திருக்கேன். ஓகேங்க சார். அவங்களுடைய அந்த பிணைப்பு ஏற்பட்டது எப்போ? அந்த முதல் சந்திப்பு நிகழ்ந்தது எப்போ? அது வந்துமா, என்னோட மனைவி வந்து அவங்களோட தீவிரமான ரசிகை இல்லை, அவங்கள வந்து ஆதர்ஷ ஒரு இதுவாக வச்சுக்கிட்டாங்க, ஒரு வழிகாட்டி மாதிரி அவங்கள. அதுவும் இல்லாமல் வந்து அவங்கள ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்கள இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாது. அதனால் வந்து நாங்கள் என்னமோ கலைஞர் வச்சு பண்ணணும் தான் வந்து நாங்கள் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவோட சகோதரி கணவர், எங்கள் அத்தை புருஷன் வந்து டிஎம்கேல பெரிய லீடர். அவரோட 5 பசங்களுக்கும் வந்து கலைஞர் தான் தலைமை தாங்கி கல்யாணம் பண்ணி வச்சார். அது மாதிரி நம்ம குழந்தை பையனுக்கும் கலைஞர் வச்சு பண்ணணும்னு எங்கள் அப்பாவோட விருப்பம். என் ஒய்ஃப் வந்து ஜெயலலிதா அம்மா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் 2 பேருமே கூப்பிடணும்னு நினச்சா சின்ன சின்ன விஷயங்கள வந்து நான் நினச்சேன், சரி இவங்கெல்லாம் கூப்பிட்டு எங்கள் அப்போ வந்து அந்த அம்மா சிஎம்மாக இருக்காங்க, இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இவங்க கூப்பிட்டு அவங்க எங்கே வரப்போகிறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன், கூப்பிட்டு வந்தால் பார்க்கலாம், ஆனால் நான் கூப்பிட்றதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ போய் கூப்பிடுமா, எப்படி வரப்போகிறது இல்லை, அதுக்கு போய் நம்ம போய் கூப்பிட்டு அப்படின்னா அவங்க கேட்டவுடனே அப்பாயின்மெண்ட்டும் வந்துடுச்சு. உடனே போனவுடனே அவங்க சர்ப்ரைஸாக வந்து ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இப்போ நான் வந்து கலைஞரை கூப்பிட்டேன். நான் அவர் சொன்னார், எப்படி செல்வமணி வந்து எனக்கு வந்து அவரோட ரொம்ப நெருக்கம். அப்போ அவர் சொன்னார், எப்படி வந்து அந்த அம்மா வந்து நானும் வந்து நல்லா இருக்காது. நான் சொன்னேன், அப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் வரலாங்க, கல்யாணம் வந்து திருப்பதியில் வச்சுருந்தோம், ரிசப்ஷன் தான் அவங்க வரலாம், அதுக்கு சந்திரபாபு நாயுடு வராரு கல்யாணத்துக்கு. சந்திரபாபு நாயுடு அப்போ வந்து ஒரு மாதம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், அதாவது வந்து என்னோட தலைவர் வந்து கருணாநிதி தான் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அப்போ வந்து நீங்கள் வரலாம்னு சொன்ன, திருப்பதிக்கு நான் எப்படி வருவேன், பாலிசியாக வர முடியாது, மொரோவர் என் உடல்நிலை வந்து அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது செல்வமணி, அதனால நல்லா வர அதனால் விட்டோம். சரி நானும் விட்டேன். இப்போ கூப்பிட்றதுக்கு இப்போ வரல நான், ஆனால் இன்விடேஷன் கொடுக்க வந்து 2 பேரும் சேர்ந்து தான் போகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அதனால வந்து போகலாமா வேணாமான்னு வந்து என்ன, சரி வந்து போகணும் அப்படின்னு நான் போனேன். போனோடனே வீட்டுக்கு உள்ள போகும்போதே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தது. வீட்டுக்குள்ளே வழக்கமாக வெளியே நின்று தான் உள்ளே போவாங்க, அவங்க கதவு பால்கனி வரைக்கும் இது வரைக்குமே கூட லாபி வரைக்கும் கூட வந்து கார் நேராக உள்ளே போகிற அளவுக்கு இருந்தது. நல்லா ரிசீவ் பண்ணாங்க, சசிகலாமா தான் ரிசீவ் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேரை காலில் மண்டி போட்டு வச்சுலாம் இருந்தாங்க, ஒரு டெரராக இருப்பாங்க அவங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது எனக்கு உண்மையாக சொல்லப்போனால். அதனால் வந்து உட்காந்தாங்க, பேசினாங்க. அவங்க வந்து முதல்ல என்ன சொன்ன உடனே, இயக்குனரே என்ன உங்களுக்கு பிடிக்காது, ஃபர்ஸ்ட் வார்த்தை அவங்க பேசுனதே எனக்கு வந்து அழகான தமிழில், எல்லாம் டைரக்ட்னு சொல்லுவாங்க, அதில் அவர் வந்து ஒரு சுத்தமான தமிழில், இயக்குனரே என்ன உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாங்க. நான் வந்து ஒன்றும் சொல்லலை, அப்படியே ரொம்ப டைட்டாக உட்காந்துட்டு இருந்தேன். சொன்னாங்க, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. நான் வந்து மெதுவாக அவங்களை பார்த்தேன். அப்போது சொன்னாங்க, திரைப்படத்துறையில் பெண்களை வந்து பயன்படுத்தி கைவிடுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நெடுங்காலமாக ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணுங்கிற முடிவு தீர்மானம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அந்த வகையில் உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, உங்களை எனக்கு பிடிக்கும்.
அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருந்தது. அடுத்த ஸ்டெப் அவங்களோட உள்ள போகிறதுக்கு என்னன்னா இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து ரோஜா கிட்ட பேசினாங்க, என்கிட்ட பேசும்போது தமிழில் பேசினாங்க, அவங்கள்ட்ட தெலுங்கில் பேசினாங்க. இன்பிட்வீன் பேசும்போது அஃபீஷியல்ஸ் வந்தாங்க. நான் வந்து இமேஜின் பண்ண ஒரு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஒரு அயன் லேடின்னு, அப்படி இல்லாமல் எங்ககிட்ட வந்து எங்கள் அம்மா என்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி வந்து ரொம்ப சகஜமாகவும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப உண்மையாகவும் இருந்தது. அவங்க அஃபீஷியல்ஸ் வந்த உடனே டக்குன்னு வந்து ஒரு வேற ஒரு ஃபேஸு அப்படி வந்து ஒரு ரிஜிடான ஒரு ஃபேஸு அப்படி பார்த்தாங்க. அப்படி பார்த்தா அந்த கண்ணிலே வந்து உத்தரவு இருக்கு. அப்படின்னா அந்த இது அப்படி ஒரு ஒரு பயமும் அந்த ஒரு அப்போ அதை நினைச்சா இது வந்து ஒரு போர்வை அவங்களுக்கு, இல்லைன்னா வந்து இது நடத்த முடியாதுங்கிற இதுவோ இல்லை, அது ஒரு போர்வையாக தான். அது வந்து அது உண்மையான முகமா எனக்கு தெரியல. அது வந்து அது ஒரு ஒரு நிமிஷம் இருந்தது. அப்படி போனோடனே மறுபடியும் ரொம்ப சகஜமாக பேசினாங்க. ரோஜா கிட்ட சொன்னாங்கம்மா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறது ஒரு வகையில் வெற்றி, ஆனால் அந்த கல்யாணம் காப்பாற்றுறது தான் உண்மையான வெற்றி. உங்களுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ண பிறகு பிரச்சனைகள் ஏற்படும் நிச்சயமா. இல்லைம்மா அப்படின்னு இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ வந்து நீங்கள் குடும்பம்ங்கிற ஒரு வட்டத்தை தாண்டி வெளியே வராதீங்க. உங்களால் வந்து இப்போ ஒரு மரியாதை இருக்கு சினிமாவுக்கு, நீங்களும் அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு இது போயிடும், நம்பிக்கை போயிடும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து சண்டை போடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் எங்கிட்ட வந்து அவங்க என்னோட மகள் மாதிரி, நீங்க அவங்க கண்ணில் தண்ணி வராமல் பார்த்து. ரோஜாவுக்கு அவங்க மேல ஒரு பெரிய பயம் இல்லை, ரொம்ப ஒரு அவங்க ரொம்ப பழக்கமா ரொம்ப நாள் பார்த்த மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட வந்து அப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு இயக்குனர், ஆர்டிஸ்ட்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எப்பவுமே வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. அவங்க வயசானாலும் ஒரு குழந்தை மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நீங்க அவங்கள வந்து ஒரு மனைவியாவே ட்ரீட் பண்ணாதீங்க, நீங்க ஒரு மகள் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு உரிமை வந்துடும். அந்த உரிமையை நீங்க வந்து பயன்படுத்தி வந்து ஆளுமை பண்ணாதீங்க, ஈக்குவலா இது பயணிக்கணும், நீங்க ரொம்ப நாள் நீங்க சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் எங்கிட்ட பேசியிருந்தாங்க. அப்போ உள்ள போகும்போது என்னுடைய மனநிலை வந்து வேற, நிச்சயமா வல்கரான ரொம்ப ஆக்வர்டான ஒரு மனநிலை தான் நான் அவங்களை பார்க்க உள்ள போறேன். ஆனா அங்கிருந்து நான் வெளியே வரும்போது அந்த அம்மா வந்து கணத்துல குதினா நான் குதிப்பேன். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மாங்கிறது ஒரு வகையில உண்மையான ஒரு அம்மா தான் அந்த அம்மா பொறுத்த வரைக்கும். மொத்தம் எனக்கு அரசியல் ரீதியா அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ அந்த வரும்போது உங்களுடைய மனநிலையை உடைச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பரவசமான நிலை இருக்கு. கணத்துல குதிப்பானீங்கன்னா குதிச்சிடும். நான் அந்த அம்மா எப்படி நான் நினைக்கிறேன்னா, ஒரு அன்பான ஒரு உருவம் செஞ்சா எதுவோ அதுதான் ஜெயலலிதா என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அந்த அம்மா. அவங்க வந்து அன்புக்காக ஒரு இயங்குற ஒரு பெண்மா தான் நான் வந்து அவங்கள பார்க்குறேன். அவங்க மற்றவங்ககிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட வந்து உண்மையான ஒரு அன்பா தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட வந்து அந்த பேருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு அந்த ஒரு வலிமையும் அந்த ஒரு ஆகர்ஷண சக்தியும் இருக்கு இல்லைங்களா. அந்த பொறுத்த வரைக்கும் நான் அரசியல் ரீதியா எனக்கு அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா ஒரு ஆளுமையா ஒரு பெண்ணா இவ்வளோ கஷ்டங்களை மீறி, இவ்வளோ ஏதோ மீறி, தடைகளை மீறி, பல்வேறு சோதனைகளை, சித்திரவதைகளை, நம்பிக்கை துரோகங்களை, எதிர்ப்புகளை, இதையெல்லாம் மீறி ஒரு உலகத்துல ஜெயிச்சு இது மாதிரி ஒரு பெண்ணா தான் இருக்கு, இவங்களால தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அவங்க மேல ஒரு மரியாதையும், அம்மானா கூட எனக்கு ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு. அதுதான் வந்து அந்த அம்மாவை நினைக்கும் போது ஆக்சுவலா திருமணத்துக்கு வந்து அந்த நின்ன தருணம் எப்படி இருந்தது? அது வந்து உண்மையிலேயே வந்து என்னன்னா, எப்படி வந்து வர்றது அப்படின்னு வந்து ஒரு முதல் நாளே வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் லைன்ல அவங்க அம்மாவை பேசினாங்க, எப்போ வரணும் அப்படின்னாங்க. ஏன்னா முதல் நாள் கல்யாணம், மறுநாளே அவங்க டேட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் வந்து திருப்பதியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணுமா, அதனால நீங்கள் ஒரு கொஞ்சம் லேட்டாக வந்தால் இதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் தான் பேசுனாங்க. இல்லை ரோஜா, நான் வந்து இல்லைம்மா, நான் வந்து லேட்டாக வந்தேன்னா வர்ற வரைக்கும் போலீஸுக்கு வந்து அங்கே இருப்பாங்க, அவங்க உங்கள் உறவினர்களை வந்து ரொம்ப கெடுபிடிப்பாங்க, அது வந்து உங்க மேல வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கும். அதனால வந்து நீங்க ரெடியான உடனே சொல்லுங்க, நான் வந்து முதலே வந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டோம். முன்னே நாங்கள் வந்து ஒரு 5 o'clock ரெடி ஆகிட்டோம். ஏன்னா அந்த மாதிரி முதல்ல நாங்கள் ஒரு 5:15 அவங்க சொன்னோம். அவங்க கரெக்டாக வந்து 5:45 வந்தாங்க. ஒரு 15 minutes இருந்தாங்க.
அப்புறம் வந்து ஒரு வெள்ளி குத்துவிளக்கு பரிசு கொடுத்தாங்க. உண்மையாகவே அந்த தருணங்கிறது வந்து அவங்களோட வாழ்த்துங்கிறதும் ஒரு ஒரு தாய் தந்தை வாழ்த்துனா எப்படியோ, ஒரு சகோதரி வாழ்த்துனா எப்படியோ, நான் பெரும்பாலும் யார் காலையும் எதிர்ப்பு விழுந்ததே இல்லை. எவ்வளோ இதுவாக இருந்தாலும் ஆனால் நான் வந்து அந்த அம்மா வந்தவுடனே அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் ஆகினேன். அது எனக்கு உண்மையாக அது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்கள்ட்ட வந்து எந்த எதிர்பார்ப்பும் முன்னாலேயும் அடைஞ்சதில்லை. அவங்களால சின்ன சின்ன எதிர்ப்புகளை பார்த்துருக்கேன். பர்சனலாக வந்து அவளை அட்டாக் பண்ணி படம் எடுக்கும்போது தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன எதிர்ப்புலாம் வந்து அவங்களுக்கு அவளுக்கு சின்னது தான், பெருசாக இல்லை. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா மிக பெருசாக பண்ணியிருப்பாங்க. அது வந்த தொந்தரவு சின்னதுங்கிறதால கட்சி ரீதியாக அவங்க அபிமானிகள் பண்ண தொந்தரவாக தான் இருக்கும். அவங்ககிட்ட எனக்கு எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இது பழகினதுக்கு கூட வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்க வந்து அப்புறம் ஒரு 5-6 முறை வந்து அவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் நான் அடைஞ்சதும் இல்லை, பயனும் அடைஞ்சதில்லை. ஆனாலும் வந்து எனக்கு அவங்களோட அன்பு எனக்கு வந்து என் மனசுல நிலைச்சிருக்கு. நான் காலில் விழுந்த ஒரே அரசியல் தலைவர் வந்து அந்த அம்மா. ஆக்சுவலா இப்ப இந்த 8 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு தருணத்துல நீங்க யோசிச்சது உண்டுங்களா சார்? இந்த டைம்ல இவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இது அவங்களால சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைத்த தருணம் ஏதாவது இருக்குங்களா சார்? அரசியல் ரீதியா எனக்கு இருக்கு. அது மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து மாநிலத்தோட உரிமை பாதிக்கப்படும் போது கொஞ்சம் பயந்துருப்பாங்களோ, கன்சிடர் பண்ணியிருப்பாங்களோ, மத்திய அரசு வந்து அப்படி வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து இது பண்றாங்களே அப்படிங்கிற இது வந்து எனக்கு ஏற்பட்டது உண்மைதான். ஆக்சுவலா கலைஞரும் இல்லை, இவங்களும் இல்லை. கலைஞர் வந்து அதை வந்து ஒரு புத்தி சாதித்தல சாதிப்பாரு. இந்த அம்மா வந்து ஒரு அந்த அதிகாரத்திலே சாதிச்சிருவாங்க. இந்த அம்மா இருக்கும் ஒரு பயம் ஏற்படுத்துவாங்க. கலைஞர் எவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருப்பாரு. நீ என்ன வேணாலும் கொடு, நான் அதை சால்வ் பண்ணிக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவரு இந்த அம்மாவுக்கு இருக்கும்போது பயப்படுவாங்க, கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. அது மாதிரியான ஒரு இது இருந்தது. அது இல்லையேன்னு ஒரு ஆக்சுவலா பிரதமர் மோடியே வந்து ரொம்ப யோசித்து இறங்கி பேசக்கூடிய ஒரு பெண்மணி சார். நிச்சயமா அவர் இறங்கி பேசினாரா, இவங்க மேல அபிமானத்துல பேசினாரா, இவங்க வந்து மோடியா லேடியான்னு சொன்னபோது கூட அவர் வந்து வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவோட உடல்நிலை சரி பண்றது அவங்களே கூட வந்து அதுக்குண்டான ஆலோசனை கொடுத்தாருன்னு கூட எனக்கு வந்து செவிவழி செய்தி தான். அது உண்மையா போய் எனக்கு தெரியாது. ஆனா அவர் வீட்டுக்கெல்லாம் வந்தது இருக்கு. அந்த வகையில எதிர்த்தா கூட வந்து இவங்க மேல ஒரு அபிமானம் உள்ள அளவுக்கு அவங்களோட ஆளுமை இருந்ததுங்கிறது தான் உண்மை. வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இப்போ மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள் February 24 அன்னைக்கு வந்து வருது சார். அவங்க இன்னைக்கு இல்லாட்டியும் கூட அவர்கள் செஞ்சுட்டு போயிருக்கக்கூடிய சேவை வந்து அளப்பரிய ஒரு விஷயம். இத்தனை ஆண்டுகளா நீங்க இந்த துறையில இருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளரா ஜெயலலிதா அப்படிங்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் என்ன சார்? முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ராணி குழுமத்தினருக்கு, ராணி நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அவரது இறுதி கடைசி ஒரு 15-20 ஆண்டுகள் மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. துக்ளக் வாயிலாக கிடைத்தது. குறிப்பாக துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்கள் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் இளம் பிராயத்திலிருந்து மிக நெருக்கமாக பழகியவர். செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு சோ அவர்களை தன்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக மட்டுமல்ல, தனக்கு சரியான ஆலோசனைகளை கூறக்கூடிய, தன் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் கருதினார். திரு சோ அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க செல்லுகிற தருணங்களில் மிக பல சமயங்களில் நானும் அவரோடு போயிருக்கிறேன். அது தவிர தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை செய்தியாளராக வெவ்வேறு பத்திரிகைகளில் பதிவு செய்கிற வாய்ப்பை பெற்றவன், அகில இந்திய வானொலி தொலைக்காட்சிக்கும் பதிவு செய்கிற வாய்ப்பை பெற்றவன் என்கிற வகையில் கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற நிகழ்வுகளை பதிவு செய்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலும் செல்வி ஜெயலலிதா அவர்களை கூர்ந்து கவனித்து வந்திருக்கிறேன். நான் அதிமுக சார்பு பத்திரிகைகளிலே பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் 1982 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவரது சுற்றுப்பயணங்களின் போது கட்சி பத்திரிகையில் பணியாற்றுகிற ஒரு நிருபராக நான் கூட பயணித்திருக்கிறேன். திரு சோலை வழியாக அப்போது அந்த டூரில் பெரும்பாலும் போகக்கூடிய நான், மறைந்த கண்ணன் அவர்கள் அண்ணா பத்திரிகையில் பணியாற்றியவர், அதே போல் மக்கள் குரலிலே இருந்த திரு ஜானகிராமன் அவர்கள், மூவரும் செல்வி ஜெயலலிதா அவர்களை அந்த டூர் நிறைவடைகிற சமயத்தில் வணக்கம் போட்டுவிட்டு விடைபெறுவோம். திரு சோலை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் பின்னாளில் 1983
89 சமயங்களில் ஜே அணிக்கு தலைமை பொறுப்பை அவர் ஏற்ற சமயங்களில் அதிமுகவின் ஒரு அணி, எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு அணிக்கு அவர் தலைவராக இருந்த சமயத்தில், அப்போதும் நான் அதிமுக ஆதரவு பத்திரிகையில் ஓராண்டு காலம் பொன்மனம் பத்திரிகையில் இருந்த காரணத்தால் போயஸ் தோட்டத்திலே அவர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றுகிற போது பார்த்திருக்கிறேன். அசோகா சாலையில் ஜே அணி அலுவலகம் இருந்தது. அப்போது நிருபர்களை சந்திக்கும் போது பார்த்திருக்கிறேன். என்னை அப்போதெல்லாம் அவர் ரமேஷ் இந்த பத்திரிகை நிருபர் என்ற அறிமுகம் அப்போது முதல் எனக்கு கிடைத்தது. பின்னாளில் அது ஓரளவு வளர்ந்தது துக்ளக்கிற்கு வந்த பிறகு. மிக அதிகமாக எப்போது என்று சொன்னால் 1996 அவர் ஆட்சியை இழந்த பிறகு, 98 தேர்தல் சமயம், அந்த காலகட்டத்திலிருந்து அவர் மறைகிற வரை அடிக்கடி அவர் உரையாடுகிற அளவுக்கு நான் அவரோடு பரிச்சயமாகி இருந்தேன். திரு சோ அவர்கள் தெரிவிக்கிற சில தகவல்களை அவரிடம் தெரிவிப்பவராகவும், அவர் தெரிவிக்கிற தகவல்களை திரு சோ அவரிடம் தெரிவிப்பவராகவும் நான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னுடைய மதிப்பீடு, இந்திய அரசியலில் திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று சொன்னால் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். அவர் அரசியலில் கண்ட உயரம், திரு சோ அவர்கள் கூட இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அரசியல் அறிமுகம் கிட்டுவதற்கும், அரசியலில் ஒரு கட்சியில் அறிமுகம் பெறுவதற்கும், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பை பெறுவதற்கும் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உதவினார் என்றாலும் கூட, எம்ஜிஆர் அவர்களால் அந்த இயக்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், ராஜ்யசபா உறுப்பினர் என்றெல்லாம் ஆனார் என்றாலும் கூட, அஇஅதிமுக என்ற இயக்கத்தை எம்ஜிஆர் காலத்தை விட பல மடங்கு வலிமையுள்ளதாக மாற்றி காட்டியவர் செல்வி ஜெயலலிதா தான். அந்த பெருமை செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் சாரும். அதே போல அவரது அரசியல் உயர்வு என்பது சாதாரணமாக நிகழ்ந்து விடவில்லை. கடும் போராட்டங்கள், சோதனைகள், எதிர்நீச்சல் போட்டுதான் அவர் இந்த உயரத்தை எட்டினார். எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு அளித்த உயர்வை பொறுத்து கொள்ள முடியாமல் அதிமுகவில் இருந்தவர்களை அவரை தூற்றினார்கள். திமுக இருந்தவர்கள் தூற்றியதை விட அதிமுகவுக்குள் இருந்தவர்களும் செல்வி ஜெயலலிதாவை வீழ்த்துகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆரம்பத்தில். ஆனால் அதில் பரிதாபகரமாக தோற்று போனார்கள். ஆனால் ஜே என்று பிளவுபட்டிருந்த நேரத்தில் அவரை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்களையெல்லாம் செல்வி ஜெயலலிதா மன்னித்து, அவருடைய பரந்த மனம் அது, தன்னுடைய அமைச்சரவை 91 அமைந்த போது அவர்களுக்கும் அந்த மந்திரி சபையில் இடம் கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. எப்படி அதை எம்ஜிஆரோடு நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் எம்ஜிஆர். அறிஞர் அண்ணா காலம் தொட்டு, அறிஞர் அண்ணா 1967 ஆட்சி அமைப்பதற்கும் சரி, 71 டாக்டர் கலைஞர் ஆட்சி அமைப்பதற்கும் சரி, எம்ஜிஆருடைய பங்கு மகத்தானது. அந்த எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றுகிற சமயத்தில் 1-2 பேர் அன்றைக்கு மந்திரிகளாக கலைஞர் மந்திரி சபையில் இருந்தவர்கள், எம்ஜிஆர் எல்லாம் அரசியலில் வெற்றி பெற முடியுமா, சினிமா மார்க்கெட் எல்லாம் கை கொடுத்து விடுமா என்று ஏகடியமாக கேலி பேசினார்கள். அப்படி கேலி பேசியவர்கள் எல்லாம் அந்த 2-3 பேரை 1977 எம்ஜிஆர் தன்னுடைய மந்திரி சபையில் சேர்த்துக் கொண்டார். அவர்கள் எம்ஜிஆரின் தலைமையை ஏற்க வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டது. அதே நிலைமைதான் செல்வி ஜெயலலிதாவை யார் இகழ்ந்து பேசினார்களோ அவருடைய தலைமையை ஏற்று அவர்தான் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய சாதனையை படைத்தவர் செல்வி ஜெயலலிதா. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது அரசியலில் எதிர்நீச்சல் போட்டு உயரம் கண்டார். இரும்பு பெண்மணி. தன்னுடைய ஒவ்வொரு பதவி காலத்திலும் முத்திரை பதித்தார். 1991 முதல் 96 வரை அவரது முதல் பதவிக்காலம். அந்த பதவிக்காலத்தில்தான் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தார். இப்படி அடுத்த பதவிக்காலம் 2001 முதல் 2006 வரை, அந்த பதவிக்காலத்தில் தான் புதிய வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார். சந்தன கடத்தல் வீரப்பனுடைய அட்டகாசத்திற்கு முடிவு கட்டினார். வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையில் உரித்த திட்டம் அவருடைய திட்டம். இப்படி ஒவ்வொரு பதவிக்காலத்திலும் செய்திருக்கிறார். 2011-16 அதில்தான் அவருடைய பெயரை இன்றைக்கும் நினைவு கூறக்கூடிய அம்மா உணவகம் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். இட்லி ₹1, அதே போல சாம்பார் சாதம் ₹5, சப்பாத்தி இதெல்லாம் ஒரு மலிவான விலையிலே கொடுத்து ஏழை மக்கள், அதே போல வெளியூரிலிருந்து இங்கே வந்து தங்கி பணியாற்றுகிறவர்கள் குடும்பத்தை விட்டு வந்து இங்கே வந்து பணியாற்றி, சென்னையில் பணியாற்றி குடும்பத்திற்கு ஏதாவது சேமித்து அனுப்ப முடியுமா என்று கருதக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய
அம்மா உணவகம் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சென்னைக்கு முந்தைய திமுக ஆட்சியால் நிறைவேற்ற முடியாத வீராணம் நீரை கொண்டு வந்து சென்னையின் தாகத்தை தீர்த்தவர் அவர். சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அவருடைய ஆட்சியிலே இந்த ரவுடிகள் அட்டகாசம்லாம் செய்ய முடியாது. ஆக முழுமையான கட்டம் கொண்டு வைத்திருந்தார். ஒரு இரும்பு பெண்மணியாக, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன் என்றால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் ஆட்சியில் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் நடவடிக்கை எடுப்பார் என்கிற பயம் சமூகத்திலே சமூக விரோதிகள் மத்தியில் இருந்தது. ஆக இப்படி பல சாதனைகளை தமிழ்நாட்டிற்கு பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 69% இடஒதுக்கீடு புரட்சி. இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது 69% இடஒதுக்கீடு என்பது. அதை செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர், அதற்கு சட்ட பாதுகாப்பு தேடித்தந்த முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள்தான். ஆகவே அவருடைய சிறப்புகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். மனிதநேயம் மிக்க மகத்தான தலைவர். பல பேருக்கு அவர் சமூகத்தில் தகுதியானவர்களுக்கு அவருடைய உதவிக்கரங்கள் நீண்டிருக்கின்றன. ஒரு கட்சியை இராணுவ கட்டுக்காப்போடு எப்படி நடத்துவது என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர். வெவ்வேறு கட்சி தலைவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா போல கட்சியை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதை செய்து காட்டிய ஒரே தலைவர், வலிமையான தலைவர் செல்வி ஜெயலலிதா தான். கட்டுப்பாடு என்றால் அவரிடத்திலே தான் அதை பார்க்க முடியும். கண்டிப்பும் உண்டு, கட்டுப்பாடும் உண்டு, அன்பு செலுத்துவதும் உண்டு. அவர் ஆட்சியில் இருந்த சமயத்தில் அவரோடு சில பொது பிரச்சனைகள் சம்பந்தமாக கருத்து தெரிவித்து அவற்றின் மீது அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அத்தகைய பிரச்சனைகளை சுட்டி காட்டியதற்காக என்னிடத்தில் அவர் மிகுந்த அன்பு காட்டுவார். எந்த விதமான என்னிடத்திலே கூட ஒரு முறை சொன்னார், பல்வேறு பொது பிரச்சனைகளை கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை, உங்களுடைய நீடு, உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்டபோது, உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய உதவி, அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், என் மீது நீங்கள் பெரும் அன்பு காட்டுகிறீர்கள், நன்றி என்று சொன்னேன். ஒவ்வொரு சமயமும் சில முக்கியமான சிக்கலான பிரச்சனைகளை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். அம்மா உணவகம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை பற்றி 10 நாளில் ஒரு அம்மா உணவகம் பற்றிய ஃபீட்பேக் என்னிடம் கேட்டார். அந்த திட்டம் தொடங்கப்பட்டு கோட்டையிலே இருந்து புறப்படுகிற போது என்னை பார்த்து காரை நிறுத்தினார். அம்மா உணவகம் எங்கேயாவது போய் பார்த்தீர்களா, என்ன ஃபீட்பேக், மக்கள் என்ன பேசுகிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், எங்கேயாவது போய் பார்த்தீர்களா என்று கேட்டார். ஒரு 3 நிமிடம் தான் நான் கடகடகடவென்று பேசினேன். எத்தனை அமைச்சர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு 3-4 அம்மா உணவகங்களுக்கு போயிருந்தேன். அந்த இடத்தை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு மக்கள் இந்த திட்டம் பெரிய அளவில் பலனளிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, வேறு என்னென்ன மக்களிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன், இந்த திட்டம் வரலாற்றில் உங்கள் பெயரை கூறக்கூடிய திட்டமாக இருக்கப் போகிறது. நீங்கள் இதை பிற நகரங்களுக்கும் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், எனக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது, ஆனால் நிதி வசதி என்பதும் நாம் சீர்தூக்கி பார்த்து தான் செய்ய வேண்டும். உங்கள் யோசனைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். அதே போல் ஒரு சமயம் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்புக்கும் சமையல் எண்ணெய்க்கும் ஒரு தட்டுப்பாடு கிடைப்பதில்லை என்ற ஒரு பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதை அவரிடத்தில் சொன்னவுடன் அடுத்த நாளே வெளிமாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்கிற தமிழக அரசின் அறிவிப்பு வெளிவந்தது. அதே போல் சென்னை மாநகராட்சி மன்றத்தில் நிலவக்கூடிய சில பிரச்சனைகளை அவரிடத்தில் நான் சுட்டிக்காட்டினேன். அந்த பிரச்சனைகளையும் சம்பந்தமாகவும் கவுன்சிலர்களை எச்சரிக்கை செய்து அதிகாரிகளிடம் கராரான சில உத்தரவுகளை பிறப்பித்தார். இப்படி வெவ்வேறு மினி பஸ் இந்த சர்வீஸை பற்றி நான் சொன்னேன். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், உள்ளகரம், புழுதிவாக்கம், இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கெல்லாம் அது மெயின் ரோடு கனெக்ட் ஆவது பெரிய அளவில் பலனளிக்கிறது. இது இன்னும் என்னென்ன பண்ண முடியும் என்பது சம்பந்தமாக சொன்னேன். அம்மா குடிநீரை பற்றி பேசியிருக்கிறேன். ஆகவே அவரோடு உரையாடுவதற்கு கிடைத்த தருணங்கள் என்பது எனக்கு இன்றைக்கும் பசுமையாக நினைவில் நிற்கக்கூடியவை. ஒரு மகத்தான ஆளுமை. நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் பெண்ணினத்தைச் சேர்ந்தவர்கள் மனம் தளராமல் தாங்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு ஒரு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ரோல் மாடல் என்று என்னிடத்திலே நான் சொல்லுகிறேன். அதை பல பேர் ஏற்றுக்கொண்டு ஆமாம் என்று என்னிடத்திலே பல பேர் கூற நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை போலவே முத்திரை பதித்த ஒரு மாபெரும் தலைவர்.